எனக்கு கோபம். இந்த நைட்டியை வந்து அவங்க ரொம்ப இதாக அடிச்சு கொடுத்துட்டாங்க ஏத்தமா, அதை பிரிச்சுக்கிருக்கேன். எனக்கு இதுக்கு கோபம். நைட்டி எடுத்த கொடுமைக்கு இவங்க எப்படி தச்சு தராங்க, என்ன செய்ய? என்னமோ ஃப்ராக் போட்ட மாதிரி அந்த பெயர் யாரு தெரியாது. பெயரை கண்டுபிடிங்கள். கண்டுபிடிச்சி அந்த பெயரை சுட்டு தள்ளுங்கள். ஆமாம், நைட்டி தைச்சி கொடுங்க. ஏன்னா என்னமோ ஃப்ராக் போட்டு நடக்கிற மாதிரி தைச்சி கொடுத்துருக்காளுங்க. சுடிதாருக்கு டாப் தைச்ச மாதிரி. இது பிரிக்கிறது ஒருக்க, தைக்கிறது ஒருக்க. கேட்டால் நீங்கள் அப்படித்தானே நைட்டி கொடுத்தீங்கன்றாங்க. அளவு செகண்ட் லைஃப். தேங்க்யூ. இப்படியெல்லாம் நைட் தைச்சா எப்படி? இப்போ ஒரு 7 கொடுமை. என்னை விச்சு எந்தெந்த பேரில் வச்சிருக்க, நீ எத்தனை பேர் வச்சிருக்க, நீ எத்தனை யூடியூப் இது பெயர் கண்டுபிடிச்சிக்கிட்டாலாம் உங்கக்கா? நான் அந்த இது பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்ஸ்டாகிராம். எல்லாத்துலேயும் வருவார் அவர். 1 மணி நேரத்துக்கு ஒரு இதில் வருவார். நைட்டியை டாரா கிளிய போகுது சென்னு அவங்க கொடுத்ததுக்கு. எத்தனை மடச்சு தைச்சிருக்காங்க வரும் அப்பாவியெல்லாம். நான் ரொம்ப மக்கள் தைச்சியா இருக்கேன். இத்தனை முடிச்சிருக்காங்க. நைட்டி எடுத்ததை விட தைக்கிற காசு தான் அதிகமாகுது. கை காலெல்லாம் பிடிங்கிட்டு வந்துடுது. என்ன பண்ணுறது? ஒரு வழியாக பிரிச்சிட வேண்டியதேன். அளவு கரெக்டாக தான் பாப்பா கொடுத்தேன். பழசை கொடுத்துட்டேன் போல். தம்பி இப்படி அடிச்சு கொடுத்துச்சு. நாத்தனா வீட்டுக்காரங்க கேட்டா எங்கள் அக்காவை பிரிச்சுக்கிற சொல்லிட்டானோ. என்ன செய்ய? சரி பிரிப்போம். அவங்க தச்சு கொடுத்ததே பெரிய விஷயம். இன்னொருக்க தச்சு கொடுங்கடா, பிரித்து கொடுங்கடான்னு இன்னும் 6 மாதம் வச்சுக்கிறியா? இதை எடுத்து 6 மாதம் ஆச்சு. அடுத்து உங்கள் ஐயா வந்தாருன்னா கேட்பாரு, உனக்கு நைட்டியே எதுக்கு எடுக்கிற அப்படின்னு. சேலை எடுத்தாலும் 6 மாதம் கழிச்சு வாங்குறது, நைட்டி எடுத்தாலும் 6 மாதம் கழிச்சு தான் வாங்குறது. நம்ம கரெக்ட். அப்பா இதெல்லாம் பிரிக்கும்ல, கடவுளை அப்புறம் பார்த்துக்கலாம். என்னத்த சிவா என்ன பண்ணுறான்? சிவா ஊருக்கு போயிருக்காரு. சிவா சிவா வேலையா வெளியே போயிருக்காரு. ட்ரைனிங் போயிருக்காரு. உன் தும்பிக்கை